ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஒரு சல்வார் பேண்ட் எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ கீழே கால் பகுதி நம்ம அந்த ரவுண்டு மார்க் பண்ணியிருப்போம் பாருங்கள். அந்த அளவில் இந்த மாதிரி கேன்வாஸ் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மேல் பகுதியை தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். நான் ஒரு 4 பீஸ் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 2 பீஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு பண்ணிக்கலாம். அடுத்து இன்னொரு ஃபோல்டு பண்ணி 1/4 இன்ச் அளவில் நம்ம ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். தையல் போட்டதுக்கப்புறமா நல்ல பக்கமாக திருப்பிட்டு அதுக்கு மேலே நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது உள்பக்கம் பார்க்கறது ஃபினிஷிங் நல்லா இருக்கும். தையல் துணி பிரிஞ்சு பிரிஞ்சு வராது, பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ அடுத்த பீஸையும் இதே மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதே மாதிரி 2 ஃபோல்டு பண்ணி 1/4 இன்ச் அளவில் ஃபோல்டு பண்ணி நம்ம ஸ்டிச் போட்டுக்கலாம். ஒரே அளவாக இருக்க மாதிரி நம்ம தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நம்ம மேல் பக்கம் ஸ்டிச் போட்டோம் பாருங்கள், அதே மாதிரி இதுலேயே நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ரெண்டாக ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ அடுத்தது நம்ம இந்த 2 ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இதை சேர்த்து இப்போ நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ நல்ல பக்கத்தில் தையல் போட்டு எடுக்கலாம். தையல் போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி 2ஆக ஃபோல்டு பண்ணி போட்டுட்டு நமக்கு இடுப்பு வண்ணம் எவ்வளவோ நம்ம அந்த அளவுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். எனக்கு 21 இன்ச்சு அதை ஃபஸ்ட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். கீழே வரைக்கும் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு 3 இன்ச்சு நீளத்தில் நம்ம டேப் வச்சு அளந்துட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அந்த 3 இன்ச்சை நம்ம விட்டுட்டு மிச்சம் உள்ள இடத்துல இந்த மாதிரி நம்ம தையல் போட்டுக்கலாம். நம்ம மார்க் பண்ண பாருங்கள், அந்த மார்க்கிங்லேயே நம்ம தையலை போட்டு எடுக்கலாம். தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி உள்பக்கமாக திருப்பிட்டு 2 பீஸையும் 2 பக்கமாக எடுத்து வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த மாதிரி 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணி தையல் போட்டு எடுத்துக்கலாம். இது ஒரு பக்கம் நம்ம தையல் போட்டுட்டு அடுத்த பக்கத்தையும் நம்ம அதே மாதிரி தையல் போட்டு எடுக்கலாம். 2 பக்கமும் ஒரே அளவாக வர மாதிரி நம்ம தையல் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ தையல் போட்டு எடுத்துட்டேன். தையல் போட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம மேலே ஃபோல்டிங் நாடா போக்கும் பாருங்கள், அதுக்காக 2 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணோம். அதை நம்ம இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி தையல் போட்டுக்கலாம். எல்லா இடமும் ஒரே அளவாக வர மாதிரி தையல் போட்டு எடுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இழுக்கக்கூடாது. இந்த மாதிரி துணியை விட்டு நம்ம ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது தான் அது நமக்கு நீட்டாக கிடைக்கும். கிராஸாக இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக நமக்கு அந்த பீஸ் கிடைக்கும். இப்போ எண்டில் இந்த மாதிரி முடிச்சு போட்டு முடிச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம மேலே உள்ள பார்ட்டை நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். இனி நம்ம கீழ் பார்ட்டை நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்த 2 கால் அது ஃபஸ்ட்டு இது நம்ம ஃபோல்டிங் பக்கம் மேலே இருக்கு பாருங்கள், அதை கட் பண்ணி எடுக்கலாம் ஒரே அளவாக வச்சு. கட் பண்ணதுக்கப்புறமா உள் பக்கமாக திருப்பிக்கோங்க. உள் பக்கத்தை எடுத்துக்கோங்க. கெட்ட பக்கம் இருக்கு பாருங்கள், அந்த பக்கத்தை திருப்பிட்டு நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் கேன்வாஸு. அந்த கேன்வாஸை அதுக்கு மேலே வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச் அளவில் நம்ம தையல் போட்டு எடுக்கலாம். தையல் போட்டதுக்கப்புறமா இப்போ அப்படியே நம்ம திருப்பிக்கலாம். அந்த கேன்வாஸ் எந்த அளவில் இருக்கோ அதே அளவில் நம்ம திருப்பி அதுக்கு மேலே நம்ம தையல் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுட்டு இப்போ அடுத்ததுலேயும் நம்ம அந்த ஃபுட்டர் இருக்குது பாருங்கள், அந்த ஃபுட்டர் அளவுக்கு நம்ம அடுத்த தையலையும் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நம்ம அதே மாதிரி நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். நான் ஒரு 6 தையல் போட்டிருக்கிறேன்.
இப்போ அடுத்ததே நம்ம அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். அடுத்த காலையும் அதே மாதிரி 1/4 இன்ச் அளவில் துணி ஃபோல்டு பண்ணி அந்த கேன்வஸ் மேலே தையல் வர மாதிரி போட்டுக்கலாம். இந்த கேன்வாஸை நம்ம வந்து அயர்ன் பண்ணி கூட நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்த காலில் நம்ம எப்படி தையல் போட்டோமோ அதே அளவில் இதுலேயும் தையல் போட்டுக்கலாம். எல்லா தையலும் ஒரே அளவாக நீட்டாக வர மாதிரி நம்ம போட்டு எடுக்கலாம். ஒரு ஃபுட்டர் அளவுக்கு நம்ம வந்து தையல் போடும்போது எல்லா தையலும் ஒரே அளவாக நமக்கு நீட்டாக கிடைக்கும். இப்போ நம்ம அதை ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி மேலே வந்து நம்ம வந்து அந்த ஒரு 9 இன்ச்சு விட்டுருப்போம் பாருங்கள், அந்த 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 இடத்த நம்ம எடுத்து இந்த மாதிரி 2ஆக போட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம மேலே உள்ள பார்ட்டில் நம்ம ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ண பாருங்கள், அதே மாதிரி நம்ம இதே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ மேல் பக்கம் ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ ஒரு பக்கம் நம்ம தையல் போட்டுட்டு அடுத்த பக்கத்துலேயும் அதே மாதிரி நம்ம தையல் போட்டு எடுக்கலாம். தையல் போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி கால் பக்கத்தை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 2ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம தையலுக்காக எவ்வளோ விட்டுருக்கோமோ அந்த அளவை மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1 இன்ச்சு தையலுக்காக விட்டுருக்கேன். இந்த மாதிரி முடிச்சு போட்டுட்டு நம்ம எவ்வளோ விட்டுருக்கோமோ அந்த அளவுலேயே நம்ம தையல் போட்டு எடுக்கலாம். கீழே அப் அண்ட் டவுன் வராத மாதிரி நம்ம தையலை போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு தையல் போட்டுட்டு அடுத்த தையலை அதுக்கு மேலே அப்படியே நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம காலில் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம், தையல் போட்டு எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறமா அதில் எக்ஸஸ் ஆகிருக்க பீஸை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி 4ஆக ஃபோல்டு பண்ணி போட்டுட்டு இந்த மாதிரி இந்த ஒரு கட் கொடுத்துக்கலாம். இந்த பக்கம் வந்து தையல் இருக்குது, அதனால் நம்ம கட் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. அடுத்து மேல் பார்ட் எடுத்துக்கோங்க. அதையும் நம்ம இந்த மாதிரி 4ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு எவ்வளவு இந்த இடுப்பு அளவு நமக்கு எவ்வளவோ அந்த அளவுக்கு வச்சுட்டு மிச்சம் எக்ஸ்ட்ரா எவ்வளோ துணி இருக்கோ அதில் வந்து நம்ம வந்து அதை வந்து நம்ம ப்ளீட்டுக்காக நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் கொடுத்துக்கோங்க. கட் கொடுத்துட்டு நம்ம எந்த இடத்துல நம்ம கட் கொடுத்துருக்கோமோ அதே அளவில் நம்ம வந்து ப்ளீட்டு பிடிச்சிக்கலாம். எந்த அளவில் ஃபஸ்ட்டு ப்ளீட்டு நம்ம பிடிக்கமோ அதே அளவில் அடுத்த ப்ளீட்டே நம்ம பிடிக்கலாம். பாருங்கள், ஒரு பக்கம் பிடிச்சிட்டேன். இப்போ பேக் சைட்லேயே நம்ம அதே மாதிரி பிடிச்சிக்கலாம். அங்கே நம்ம எந்த அளவில் பிடிச்சோமோ அதே மாதிரி இந்த பக்கத்துலேயே நம்ம பிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம ப்ளீட்டு பிடிச்சதுக்கப்புறமா இப்போ மேல் பார்ட்டில் வச்சு இதை செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக இருக்கான்னு. கரெக்டாக இருந்துச்சுங்கன்னா நம்ம அப்படியே தையல் போட்டுக்கலாம். இல்லை எக்ஸ்ட்ரா துணி இருக்குங்கன்னா நம்ம இன்னும் 2 ப்ளீட்டு கூட பிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம வந்து மேல் பக்கத்தை கீழே வச்சுட்டு ஃப்ரண்ட் பக்கத்தில் எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் பக்கத்தை எடுத்துட்டு கீழ் பக்கத்தில் உள்ள சென்ட்ரு பகுதியும் மேலே உள்ள சென்ட்ரு பகுதியும் ஒரே அளவாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச் அளவில் நம்ம தையல் போட்டு எடுக்கலாம். ஒவ்வொரு நம்ம கட் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ப்ளீட்டுக்காக கொடுத்தேன் 4ஆக ஃபோல்டு பண்ணி வச்சுட்டு இந்த ஃபஸ்ட்டு மெயின் ஃப்ரண்டில் உள்ள பார்ட்டும் அந்த பார்ட்டுங்க அந்த கட் பகுதி ஒரே அளவாக வருதான்னு பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம லாஸ்ட் வரைக்கும் வரும்போது நமக்கு கரெக்டாக அந்த துணி 2 கரெக்டாக இருக்கும் ஒரே அளவாட்டு. இப்போ ஒரு தையல் போட்டுட்டேன், அடுத்த தையல் கூட போட்டுக்கலாம். 2 தையல் போட்டு எடுத்துக்கலாம்.
தையல் போட்டுட்டு பாருங்கள். இப்போ நம்ம சீக்கிரமாக ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு 11 நிமிஷத்தில் நான் வந்து இந்த பேண்ட்டை நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்கள். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.